நாடோடிகள் படம் மாதிரி கேபி சார் சொன்னார், அமீர் உன்னைய நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்னா யாரை சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ கேபி சார்னா எனக்கு மொத்தமான ஒரு மனிதர். இப்போ நான் வெற்றிமாறன் சாரை பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆவேன். அமீர் சாரை பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆவேன். ஏன்னா அமீர் சார்கிட்ட நான் வந்து நாடோடிகள் பண்ணிட்டு இது பருத்திவீரன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நாடோடிகள் படம் மாதிரி கேபி சார் சொன்னார், அமீர் உன்னைய நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். என்னன்னா அமீர் சார் வந்து எப்படின்னா, அமீர் சாரும் ஒரு வகையான டிஸ்கவர் பண்ணுற மனுஷன் தான். அவரும் இன்வென்ட் தான் பண்ணுவார். பருத்தி வீரனில் வந்து திடீர்னு பார்த்தா அந்த ஒரு சீனு 100 ஆட்டுக்கால் அப்படின்ட்டாங்க. 100 ஆட்டுக்காலா? 100 ஆட்டுக்கால்னா 25 ஆடு வெட்டணும். போய்க்கு ஆட்டுக்காலை கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ள திரும்ப அந்த தோலெல்லாம் பிரித்து அதில் உப்பை தேய்ச்சி அது ஒரு மாதிரியான ஒரு மேக்கிங். அதுக்குள்ளே இறங்கி அந்த படம் பூரா வேலை பார்த்தது நம்மளை மொத்தமாக கவிதையான ஒரு மனநிலையிலேருந்து மொத்தமாக மாற்றுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான இயக்குனர் தான். இவன் மாரி செல்வராஜை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட ரொம்ப நிறைய பேசியிருக்கோம். பட் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருவிக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பயணப்படுற இயக்குநர்கள் தானே சார். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.